வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேசிக்ஸ் ஆஃப் ஃபோட்டோகிராஃபியில் ஐஎஸ்ஓ. ஐஎஸ்ஓ சென்சிட்டிவிட்டினா என்னது, அது எங்கேருந்து வந்துச்சு? ஸோ இப்போ நம்ம டிஜிட்டல் கேமராஸில் இருக்க மாதிரி அப்பர்ச்சர், ஷட்டர் ஸ்பீட், ஐஎஸ்ஓன்ற 3 செட்டிங்ஸ் வந்துட்டு ஃபிலிம் கேமராஸில் கிடையாது. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐஎஸ்ஓ சென்சிட்டிவிட்டிங்கிறது அந்த காலத்தில் ஃபிலிம் ஸ்பீடை தான் குறிக்கும். ஸோ நீங்கள் அந்த காலத்தில் ஃபிலிம்ஸ் வாங்கி பார்த்தீங்கன்னா தெரியும், அதுலேயே உங்களுக்கு ஸ்பீட் மார்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஐஎஸ்ஓ 200, ஐஎஸ்ஓ 400, ஐஎஸ்ஓ 800ன்னு உங்களுக்கு ஃபிலிம்ஸில் தான் அந்த ஸ்பீட் சென்சிட்டிவிட்டி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுவே இப்போ நம்ம டிஜிட்டலுக்கு வந்ததுக்கப்புறம் இது ஐஎஸ்ஓ சென்சிட்டிவிட்டின்ற தனி செட்டிங்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலிமா என்ன பண்ணலான்னா, நம்ம அந்த காலத்தில் ஐஎஸ்ஓ சென்சிட்டிவிட்டி மாற்றணும்னா அவங்க ஃபில்மை தான் மாற்றி ஆகணும். இப்போ நமக்கு டிஜிட்டலில் அந்த கஷ்டம் கிடையாது. நம்ம ஜஸ்ட் ஐஎஸ்ஓ சென்சிட்டிவிட்டி வேல்யூஸை மாற்றினாலே நம்மளோட இமேஜோடைய சென்சிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு எதர் டார்க்காக வேணும்னா ஐஎஸ்ஓ குறைச்சிக்கலாம், இல்லை பிரைட்டாக வேணும்னா ஐஎஸ்ஓ இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நம்ம எடுக்க போகிற ஃபோட்டோஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம ஐஎஸ்ஓ செட் பண்ணிக்க முடியும். இல்லை நீங்கள் இப்போ தான் கற்றுக்குறீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் ஆட்டோ மோட்லேயே வச்சு கூட ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஒரே ஃபோட்டோவை நீங்கள் ஐஎஸ்ஓ கம்மியாக வச்சு எடுத்திங்கன்னா டார்க்காக தெரியும். அதுவே ஐஎஸ்ஓ இன்க்ரீஸ் பண்ணி வச்சு எடுத்திங்கன்னா நல்லா பிரைட்டாக இருக்கும். ஸோ இது ஜஸ்ட் உங்கள் கேமரா சென்சாரில் இருக்க சென்சாரோட சென்சிட்டிவிட்டி தான் இன்க்ரீஸ் பண்ணுது ஆர் டிக்ரீஸ் பண்ணும். ஸோ இதை நீங்கள் ஐஎஸ்ஓ மாற்றி வச்சு ஃபோட்டோஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அது எப்படி ஒர்க் பண்ணுறது உங்களுக்கு இன்னும் நல்லாவே புரியும். இந்த தகவல் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம். இது உங்களுக்கு புதிய தகவலாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.